வணக்கம் சர்மிளா. அதாவது நாளை தமிழக சட்டசபை தேர்தல் நடக்கும் நிலையில் ஓட்டு போடுவதற்காக சொந்த ஊர் செல்ல திட்டமிட்ட பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக சென்னையிலிருந்து நெல்லைக்கு ரூபாய் 3000 3500 வரை இந்த ஆம்னி பேருந்து கட்டணம் தற்போது வசூலிக்கப்பட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெறுகிறது. 23ஆம் தேதி நடைபெறும் இந்த தேர்தலில் 100% வாக்கு பதிவு எட்ட வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. வாக்குப்பதிவு நாளன்று விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட வெளியூர்களில் வசிக்கும் மக்கள் பலருக்கும் சொந்த ஊர்களில் வாக்கு இருப்பதால் சொந்த ஊருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதனால் ரயில் பேருந்துகளில் டிக்கெட்கள் அனைத்தும் புக்கிங் ஆகிவிட்டது. இதனால் சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் அறிவிக்கப்பட்டன. சிறப்பு ரயில்களில் புக்கிங் ஓபன் ஆன மறுநொடியே டிக்கெட்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டன. இதனால் சொந்த ஊருக்கு செல்ல மக்கள் தனியார் ஆம்னி பஸ்களை செல்லலாம் என நினைத்து டிக்கெட் முன்பதிவு செய்ய முயன்றால் டிக்கெட் கட்டணம் பயணிகளை தலை சுற்ற வைத்துள்ளது சர்மிளா. அதாவது சென்னையிலிருந்து மதுரை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு வழக்கமாக வசூலிக்கப்படும் கட்டணங்களை விட 2 மடங்கு 3 மடங்கு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சென்னையிலிருந்து நெல்லைக்கு படுக்கை வசதி கொண்ட சாதாரண பேருந்தில் ரூபாய் கட்டணம் 1400 என இருந்த கட்டணம் தற்போது 3000 3500 அதிகரித்துள்ளது. அதே போல் மதுரைக்கு 2000 வரை இந்த டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரெட் பஸ் போன்ற டிக்கெட் புக்கிங் செயலிகள் வெளிப்படையாகவே இந்த கட்டணத்தை வைத்து ஆம்னி பஸ் நிறுவனங்கள் வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பெரும்பாலான மக்கள் தங்கள் வாக்கு பதிவு செய்ய முடியாமல் போகுமோ என தவித்து வருகின்றனர். மேலும் போக்குவரத்து துறை இதனை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் ஒரு கோரிக்கையானது வைத்துள்ளனர். சர்மிளா.